our channel. Today Bible verse in Tamil. அருமையான டிபிவிடி குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அருமை குடும்பத்தினரோடு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சந்தோஷமாய் நினைவு கூறுகிற இந்த நன்னாளிலே விசேஷ தேவ பிரசன்னமும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இன்றைய வசனம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க்கை விழுந்து போன அடிமரம் போல இருந்தாலும் ஒரு கிளையை செழிக்கும்படி தேவனால் அழைக்க முடியும். மரமானது இயேசுவுக்குள் பரிபூரண ஜீவனாகும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மனுஷனை சிருஷ்டித்த கர்த்தர் அவன் வாழும்படியாக கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். முதலில் மனிதனுக்காக கனி வர்க்கங்களையும் அதோடு ஜீவ விருட்சத்தையும் கர்த்தர் தாமே நாட்டினார். மனுக்குலம் ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவனிலே வளர்ந்து பெருகி ஜீவனிலே பூரணப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய அநாதி நோக்கமாயிருந்தது. ஆனால் ஆதாம் ஏவாளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஜீவ விருட்சம் 3ஆம் வானமாகிய தேவனுடைய பரதீசியின் மத்திக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆயினும் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். அவரே இயேசு கிறிஸ்து. அவரே தாவீதின் வேர். ஈசா என்பவர் தாவீதின் தகப்பனாவார். மேசியா ஒரு துளிராக ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றுவார் என்று கூறப்பட்டுள்ளது. பாபிலோனுக்கு சென்ற பிறகு தாவீதின் ராஜரீக வம்சம் விழுந்து கிடந்ததை இந்த அடிமரம் குறிக்கிறது. அடிமரம் என்பதை மரணமாக கொண்டால் மரித்தவற்றை உயிர்ப்பிக்கும் வல்லமை தேவனுக்கு இருக்கிறது என்பதையும் குறிப்பதாக கொள்ளலாம். பல தலைமுறைகளுக்கு பிறகு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் முன்னணியில் இயேசு பிறந்தார். இந்த உலகிற்கு ஜீவனை பரிபூரணமாக அளிக்கும்படியாக அவர் வந்தார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து நெடுங்காலம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த துளிர் இயேசு ஆவார். தாவீதின் அரச வம்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் இயேசுவுக்கு தாவீதின் சிங்காசனத்தை மறுபடியும் அளித்தார். இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சமாக உங்களுக்குள் நாட்டப்படுவதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே இரட்சகராய் நாட்டினார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை தேவதூதன் அறிவித்தான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். கிறிஸ்துமஸ் நேரங்களில் அநேக வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதில் மின் விளக்குகளை போட்டு
அலங்கரிப்பார்கள். அநேகர் அதை புறஜாதியாரின் பாரம்பரியம், பாபிலோனிய மார்க்கத்தின் சடங்காச்சாரம், விக்கிரக ஆராதனையின் எதிரொலி என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாமோ ஈசாயின் குமாரனாய் நமக்கு கிடைத்த இரட்சகரை நினைவு கூறுவோமாக. ஈசாயின் வேரான இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா சாட்சி கொடுத்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை குறித்து கர்த்தர் அப்படி சாட்சி கொடுப்பாரா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் குணாதிசயங்களும் ஆவியின் கனிகளும் உங்களில் காணப்படுமானால் நீங்களும் கர்த்தரால் அவ்விதமான சாட்சியை பெறுவீர்கள். கிளையாகிய இயேசு சிலுவையில் தொங்கியது நிமித்தம் மனுக்குலத்தின் பாவங்களை அகற்றி உலகிற்கு ஜீவனை அளித்தார். வேதாகமம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகிறது. ஆனாலும் ஆண்டவர் மரணத்திலிருந்து ஜீவனை அளித்தார். அடிமரம் கிளையாகி செழித்தது. அது இயேசு செய்த ஊழியத்தின் மறுரூபமாக்கும் திறனாகும். வெறுக்கப்பட்ட தாவீதின் மரம் இறுதியாக ஒரு துளிரை விட்டது. அது மரமாக வளர்ந்தது. அதன் இலைகள் தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கின்றன. அடிமரத்திலிருந்து எழும்பும் இந்த துளிர் நிலைமை இயல்பாக எவ்வளவு செத்ததாக காணப்பட்டாலும் தேவனால் இன்னும் உயிர் கொடுக்க முடியும் என்பதை காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கை எப்படி காணப்பட்டாலும் நீங்கள் மறுபடியும் உயிரடைய முடியும். மனம் தளராதிருங்கள், ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள். வெளியேற வழியே இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் தேவன் உங்களுக்கானவற்றை இன்னும் செய்து முடிக்கவில்லை என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். செத்து போன யாவற்றுக்கும் ஜீவன் அளிக்கிறார். அவரது பலத்த கரத்தினால் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஜெபம். பரம தகப்பனே, ஈசாயின் அடிமரத்திலிருந்து எழும்பும் கிளையாகிய இயேசு என்ற மேசியாவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் செத்து போனது போல் காணப்பட்ட என் வாழ்வுக்கு நீர் உயிர் கொடுத்தீர். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்வில் இன்று பாய்ந்து வருவதாக. உடைந்த என் உள்ளத்தையும் விடாய்த்த என் ஆத்துமாவையும் தயவாய் உயிர்ப்பியும். உமது ஒரே பேரான குமாரனை எனக்கு பரிசளித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காப்பாற்றுவதற்காக இயேசுவை சொல்லி முடியாத ஈவாக இந்த பூமிக்கு அனுப்பியதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வெளியேற பெற்ற இரட்சிப்பை எந்த ஒரு காரியத்துடனும் ஒப்பிட முடியாது. எனக்காக மரித்து உயிர்த்த உமக்காக நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். உமது வழியில் நடப்பதற்கும் இந்த மகிழ்ச்சியை பலரின் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் அருள் புரியும். இந்த நாளிலும் மெய்யான ஈவாகிய இயேசுவை என் இருதயத்தில் சந்தோஷமாய் ஏற்று மற்றவருக்கு சாட்சியாய் வாழ அருள் புரியும். என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். இந்த பூமியில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ உதவும். என் பயமான தருணங்களை மறுபடியும் ஆனந்த களிப்பாக மாற்றும். ஆண்டவரே, என்னை குணமாக்கும். உமக்குள்ளான என் நம்பிக்கையை திரும்ப தாரும். விசுவாசத்தை புதுப்பியும். உம்முடைய கிருபையின் சுகத்தின் கனி எனக்குள் உண்டாகட்டும். உம்முடைய கிருபையின் சுகத்தின் கனி எனக்குள் உண்டாகட்டும். உம்முடைய கிருபைக்கு என் வாழ்க்கை சாட்சியாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.